வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னியும் செய்யலாம். நான் வீட்டில் அரைச்ச நார்மலான தோசை மாவு ஒரு 4-5 கரண்டி எடுத்திருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, கொஞ்சமாக குடமிளகாய், பொடியாக நறுக்கின தக்காளியும் கொஞ்சம், காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அது ஒரு 50% அளவு வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தோசை மாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி ஒரு இன்ஸ்டண்ட்டாக அவசரத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை எடுத்து அதில் இந்த மாதிரி குண்டாக ஊற்றிக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கணும். தீ அதிகமாக வச்சா வெளியே கருகிடும், உள்ளே வேகாது. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் மூடி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 70% அளவுக்கு வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே இந்த தேங்காய் புதினா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு செஞ்சு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.